ஈஸ்வரா சனீஸ்வரா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவை நவகிரகங்களின் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான ஒரு பதிவு. இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். உங்களுக்கே தெரியும், 29/3/2025. அங்கே ஆல்ரெடி யார் இருக்காங்கன்னா, மிஸ்டர் ராகு பகவான் அங்கே இருக்கார். ராகு பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18/5/2025 தான் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போ 29/3/2025 முதல் 18/5/2025 வரைக்கும் நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போகிறாங்க. ஒரே ராசியில், மீன ராசியில், நீர் ராசியில். இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் பகை, ஆனால் அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு. இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார், ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கிறதில்ல. ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான். அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு, சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக், கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான். ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில் என்ன பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுக்கு மீன ராசியில் கொஞ்ச நாள் இருக்கார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன், தர்மக்காரகன். அதனால தான் இவருக்கு கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், உழைக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது. உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளே அந்த கூலியை கொடுத்துடணும், நியாயமாக இருக்கணும். அதனால தான் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உச்சமடைகிறார், மேஷ ராசியில் நீச்சமடைகிறார். ஏன்னா மேஷம் சூரிய பகவான் உச்சம், பலன்னு இருப்பார். அப்போ இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகவான் அங்கே போனால் என்ன ஆகும்? நீச்சமடைகிறார். அப்போ சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி, நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான். அதே சமயம் ராகு பகவான் அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா பிரம்மாண்டம், கற்பனை, அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் போதை. இந்த ராகு பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாகவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம், ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க. போதை நிறைய பேர் அந்த கஞ்சா அப்படின்னு அது இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பவர். அப்போ அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னென்னா கற்பனை, ஒரு வித மயக்கம், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. 3, 6, 10, 11 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீனராசியில். ஆக இந்த 29/3/2025 முதல் 18/5/2025 வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும், சில ராசிகளை தவிர. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 29/3/2025 முதல் 18/5/2025 வரைக்கும் மீன ராசியான நீர் ராசியில் இந்த ராகு பகவானோட சனீஸ்வர பகவானை சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு என்ன இடம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம். உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா பகைருண ரோகாதிபதி, களத்திராதிபதி. சாதாரணமாக சிம்மராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. சில பேருக்கு சப்போர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்பீங்க, அப்படின்னா என்னங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, கரெக்டாக? சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துங்க, சரி ரைட்டு, ஒரு குடும்பம் ஓடின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போயிருப்பீங்க, பிரச்சனை. இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு
8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பகிர்வன ரோகாதிபதி கலத்திராதிபதி ராகுவுடன் இணைந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கற்பனையை தான் கொடுக்கப்படுது. முக்கியமாக அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தயவு செய்து. ஏன்னா கவனம் கொள்ளக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையான ஒரு காலகட்டம். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீகாஷன். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கொடுக்குறேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பைபாஸில் போயிட்டே இருக்கீங்க, 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும், வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஏன்னா இப்போல்லாம் 100 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா வேகமாக போகலாமேன்னு. அது தப்பு கிடையாது. ஆனால் விவேகமும் வேணும். அப்போ வேகமாக போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் முன்னாடியே அந்த இது போட்டுருவான், இண்டிகேஷன். சரி இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஸ்லோ பண்ணுறீங்களா? அதுதாங்க அந்த கவனம் தான் எல்லா விஷயத்துலையும் வேணுங்க. நாட் ஃபார் வெஹிக்கிள் ரைடிங், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மெயினாக முக்கியமாக அதான் நான் சொல்லுவேன். கண்டதை சாப்பிட்டுட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், ஆளுமை, நான் தான் அப்படின்னு தப்பே கிடையாது. ஏன்னா இந்த சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா IAS IPS தான் நிறைய பேர் இருப்பீங்க. அலைச்சல் இருக்கும். சாப்பிட்டு சரியான வேலையை செஞ்சுட்டு தூங்க முடியுமா? முடியாது. அவன் இந்த IAS IPS ஆஃபீஸருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி அரசியல்வாதிகள்லாம் என்னங்க தூங்க முடியும் சொல்லுங்கள்? அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? ஏன்னா தூக்கம் கெட்டு போனாலே ஜீரணம் கெட்டு போகும். ஜீரணம் கெட்டு போனால் உடல் கெட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு, ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் எதையாவது ஒன்று பேசினீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார். இப்படி பேசக்கூடாதுரா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொடுப்பார். உடனே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆஹா அந்த ஞானம் எதுக்கு வரணும், கவனமாக அந்த இடத்துல போகிறோம். கரெக்டாக? அடுத்தபடியாக இந்த 2 பேரும் சேர்றதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவா முக்கியமாக கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை மாற்றம் கிடைக்கலாம். அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால் இந்த வீண் பழி அவமானங்கள் இதை வராமல் தடுத்துக்கலாம். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த 8ஆம் இடம்ங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஒரு இது உங்களுக்கு ப்ளஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் இந்த 8ஆம் இடம்ங்கிறது எல்லா விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துட்டதுனால அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அதனால் கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக நல்லா படிக்கணும், கருத்தூன்றி படிக்கணும். அனாவசியமாக மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, கவனத்தை சிதறப்படக்கூடாது. கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக இந்த 6-7 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் ராகுவோடன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் 29/3/2025 முதல் 18/5/2025 வரைக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பரிகாரமாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கு உதவி உங்களால் முடிஞ்சது அன்னதானம், வயிறு ரொம்பினாலே போருங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 1 கோடி ரூபாய் நான் கொடுத்தாக பிரயோஜனமே கிடையாது. கண்ணாபின்னான்னு செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இதே ஒரு 4 இட்லி இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா வயிறு ரொம்பிடும். இந்த வயிறு ரொம்புறது தான் ரொம்ப விஷயம். அதனால் இந்த மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய உயர்வு இதனாலே இந்த பரிகாரத்தினாலேயே கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே, கவனமாக இருந்து இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஓரளவிற்கு கண்டிப்பாக நன்மைகளை அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.